पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். தனுசு ராசி அன்பர்களே, அதில் மூலம் தெளிந்த சிந்தனையும் வாழ்வில் போக்கும் தெரிந்த உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். ஞான மோட்ச காரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அருள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும். மனதில் இருந்த சங்கடம் விலகும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்துவார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கா. வியாபாரிகள் சிலர் தங்கள் வெளியூரில் தொழிலை விரிவுபடுத்துவாங்க. சிலர் வசிக்கும் ஊரை விட்டு வேலையின் காரணமாக வெளியூர் போக வேண்டியது வரா. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். நண்பர்களால் ஆதாயம் கூடும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கைலாம் ஏற்படும். வீட்டுக்காக நவீன பொருள்கள் வாங்குவீங்க. வரவு அதிகரிக்கும். பரிகாரம் ஐயப்பனை வழிபட நன்மைகள் நடந்தேறும். அடுத்தது போராடம் முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி நடை போடும். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையுடன் சனி ராகு சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியம் நடந்தேறும். தடைப்பட்ட முயற்சிகள் முடிவுக்கு வரும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்திற்கும் ஜென்மராசிக்கும் குருவின் பார்வை உண்டாவதால் பல வழியிலும் வருமானம் வர ஆரம்பிக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் வெளிப்படும். இத்தனை நாட்களும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் உயர்வாக பார்க்கும் நிலை உருவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிலாம் கிடைக்கும். மன வாழ்வில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு, வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் மறுமண வாய்ப்பெலாம் உண்டாகும். குடும்பத்தில் நெருக்கடியெலாம் நீங்க போகுது. வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்லாம் வரப்போகுது. உங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி வரை புதன் சாதகமாக இருக்கிறதுனால வாங்க நினைத்த இடத்தெல்லாம் வாங்கி போடுவீங்க. நீண்ட நாளுடைய கனவுலாம் நனவாகும். எதிர்பார்த்த பணம் வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும். பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுலாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுதுங்க.
பரிகாரம் வந்து மீனாட்சி அம்மனை வழிபட்டீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். உத்திராடம் 1ஆம் பாதம் உயர்வை நோக்கி நடைபோட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். உங்கள் நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செல்வாக்கு உயரும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவுக்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளி விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட தொடங்குவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்கள் செயல்களை லாபமாக்குவார். எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றுவார். புதிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். இந்த மாதம் உங்களுக்கு பெரிய யோகமாக இருக்க போகுது. நெருக்கடிலாம் விலக போகுது. சேமிப்பு உயரப்போகுது. தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது. முதியவர்களுக்கு உடல்நிலையிலும் மனநிலையிலும் இருந்த சங்கடங்கள்லாம் விலக போகுது. பரிகாரம் வந்து சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் நன்மை உண்டாகும்.